ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogger இன் கனடா. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய வீக்கெண்ட் vlog தான். கனடாவில் உள்ள கோவில், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட், இது எல்லாத்துக்குமே போகிறோம் அண்ட் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான நாளும் கூட. அதுவும் என்னன்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள். வேன்கூவரில் உள்ள கோவில்லே இது கொஞ்சம் ஒரு பெரிய கோவில். மற்ற கோவில்லாம் நார்மல் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து கோவில் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. பட் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டு பக்கம் உள்ள மாதிரியான கோவில் கிடையாது. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் கோவில். உங்களுக்கு வந்து விக்கிரகங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து ஏதோ நார்த் இந்தியன் சீரியலில் வர மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த கோவிலில் இதாங்க ஃபஸ்ட் டைம். நான் நிறைய தடவை க்ராஸ் பண்ணி போயிருக்கேன், பட் இந்த கோவிலுக்கு நான் வந்தது கிடையாது. உள்ள பிரம்மாண்டமாக பயங்கர பெருசாக இருந்தது ஹாலு. அதே மாதிரி நம்ம சவுத் இண்டியன்லாம் நம்ம வந்து எல்லா தெய்வங்களையும் தனித்தனியே பிரகாரங்களில் வச்சுருப்பாங்க இல்லையா. பட் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கடவுளும் ஒரே இடத்துல இருந்தாங்க. விநாயகர்லேருந்து கிருஷ்ணர்லேருந்து எல்லா கடவுளும் ஒரே மாதிரி இருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப வித்தியாசமாக நம்ம சவுத் இண்டியன் இதில் இல்லாமல் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், சிவலிங்கம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்மளே பூஜை பண்ணலாம். நான் வந்து எந்த சவுத் இண்டியன் கோவில்லையும் வந்து நம்ம போய் பூஜை பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பார்த்தது கிடையாது. இந்த கோவில்லையும் அப்படி தான் இருக்குது. இன்னொரு கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து பாலோ இல்லாட்டினா வந்து இந்த தண்ணியோ எடுத்து பூஜை பண்ணலாம் சாமிக்கு. இங்கே வந்து பயங்கர க்ளீனாக அதை செட்டப் பண்ணியிருந்தாங்க. சிவலிங்கம் மட்டும் தனியாக வச்சுட்டு அங்கேயே டேப்பும் இருந்தது. ஸோ நம்ம வந்து அந்த செம்பு மாதிரி வச்சுருந்தாங்க, அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேருந்து தண்ணி பிடிச்சி எல்லாருமே அந்த சிவலிங்கம் மேலே வந்து போட்டுட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்னோடய டாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் இங்கே தான் பிறந்தா. பட் அவளுக்கு வந்து நம்மளோட ட்ரெடிஷன் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் கேட்குறதா இருக்கட்டும், கடவுள் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் கேட்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஏதோ ஒரு மேஜிக்கல் திங் மாதிரி இருக்கும். கடவுள் எப்படி கேட்பார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கொஷின் கேட்பாள். அவள் தான் பயங்கர எக்ஸைட்டிங்காக நானும் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டுருந்தா. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கும்போது நம்மளோட ட்ரெடிஷ்னையோ இல்லைன்னா நம்மளோட பழக்க வழக்கங்களையோ நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, வேறு கண்ட்ரி பீப்புளோடு தான் அவங்க வந்து பழகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட அந்த ட்ரெடிஷனோ இல்லை கல்ச்சரோ சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி டெம்பிள்ஸ்க்கு வரும்போதோ இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறச்ச மட்டும்தான் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். அதில் மெயினான விஷயம் வந்து இந்த கோவிலுக்கு வர்றது. நான் ரொம்ப அப்படியே கோவில் பக்தை, சாமி பக்தையெல்லாம் கிடையாது. எல்லா சாமியுமே கும்பிடுவேன். நான் எல்லா கோவிலுக்குமே போவேன். ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோடய நம்பிக்கை. அது இந்த சாமின்னு தான் கிடையாது. ஸோ அதனால் எல்லா சாமியுமே வந்து ஒன்று விடாமல் கும்பிட்ருவோம். எங்கள் அம்மா வீட்லேயுமே அப்படி தான். எங்களோட பூஜை அறையில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி எல்லா தெய்வங்களையும் வச்சுருப்பாங்க. இயேசு இருப்பார், மாதா இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் பிக்சர்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்களே பிக்சர் வச்சு கும்பிட மாட்டாங்க, பட் எங்கள் அம்மா எல்லாத்தையும் வச்சு கும்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குது, பட் அது எந்த ஃபார்மில் கும்பிட்றோங்கிறது அவங்கவுங்க இஷ்டங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நான் எல்லா இடத்துக்குமே போவேன். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சாமியாருங்கனாலே எனக்கு பிடிக்காது. இது தெரிஞ்சுட்டு என்னமோ தெரில, என் ஹஸ்பண்ட் வந்து போய் அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க, அங்கே லட்டு இருக்குது, போய் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் வந்து வேகமாக வந்தேன். இந்த கோயிலுக்கு நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பக்கம்லாம் சேர் போட்டிருந்தாங்க வயசானவங்களுக்கு. அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் ஏதோ வயசானவர் உட்காந்துருக்காருன்னு நினச்சிட்டேன். அவர் பார்த்தா அவர் ஏதோ ஒரு பெரிய சாமியார் போல். அவர் எனக்கு பனானா கொடுத்தாரு. நான் வேணான்னு சொல்லிட்டு லட்டு எடுத்துட்டேன். பட் அப்புறமா தான் தெரிய வந்தது, எல்லாரும் அவர் போய் காலில் விழுந்து கும்பிட்டு அவருக்கு ஏதோ மரியாதை பண்ணிவிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க போல. நான் அதெல்லாம் பண்ணல. நான் வந்து போயிட்டு எனக்கு ஒரு லட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பெருசாக இந்த சாமியார் மேலே நம்ம பெருசாக இல்லை நம்பிக்கையே கிடையாது. அதை எனக்கு நான் தான் சாமின்னு சொல்கிறவங்க மேலேயும் சரி, சாமியாருன்னு காட்டிக்கிறவங்க மேலேயும் சரி, எனக்கு நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. பட் நான் வந்து அமைதியாக இருக்கிற கோயிலுக்கு வந்து போகணுன்னு நினைப்பேன். சரி, இன்றைக்கி எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணை வந்து டான்ஸ் ஸ்கூலில் போட்டிருக்கேன். அவள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டான்ஸ் கற்றுக்கிறா இல்லையா. ஸோ அதனால் அவங்க டீச்சர் வந்து ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னாங்க. கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 4-5 கிளாஸஸ் போயிருப்பா. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து கோயிலில் அவள் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணிட்டோன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருந்தோம். ஸோ அவளோட ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா 12:30. ஸோ 12:30க்கு வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து அவளோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது. அவள் ரொம்ப க்யூட்டாகவே பண்ணாள். இவன் வந்து கேனடாவில் தான் பிறந்தா. அவளுக்கு வந்து பெருசாக நம்ம ஊர் பழக்க வழக்கங்கள் எதுவுமே தெரியாது. இந்தியாவுக்கே ஒரு 2 தடவை தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் அவளுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்ம இந்தியாவை பற்றி கொஷின்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவள் இங்கேயே இருக்கிறதுனால நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலே என்னவோ தெரில, நான் போட்டோன்னே அழுகாமல் கொள்ளாமல் பரதநாட்டியம் கிளாஸ் வந்து அவள் வந்து சேர்ந்துக்கிட்டா. நான் வந்து ரொம்ப டவுட்டாக தான் இருந்தேன், அவள் வந்து ஓகேன்னு சொல்லுவாளா மாட்டாளான்ட்டு. பட் ஐ வாஸ் ஹாப்பி லிட்ரலி.
அதை விட முக்கியம் என்னென்னா, இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கும்போது நம்ம ஊர் மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமாகவே இருக்காது. ஏதாவது தீபாவளி, பொங்கல் இல்லை யாராவது வேறு ஏதாவது பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் ட்ரெடிஷ்னல் அட்டையரே போட முடியும். பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி. அதனாலேயும் என்னவோ தெரில, எனக்கு அவளுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பாவாடை சட்டை, அதை வந்து அவளுக்கு பாவாடை சட்டைன்னு சொல்ல தெரியாது. இந்த மாதிரி கோவிலுக்கு வரும்போது மட்டும் அதை போடுறதுனால அவள் வந்து அதை வந்து சாமி ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்லுவாள் ஆக்சுவலாக. ஏன்னா சாமி இப்படி தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாமி ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்லுவாள். ஸோ அது அவளுக்கு போட்டோன்னா அவளுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி எதுவும் ஸ்கார்ஃப்லாம் போட்டு மரியாதைலாம் செலுத்தினாங்க டான்ஸ் ஆன குழந்தைங்களுக்கு. அவளுக்கு இது எல்லாமே புதுசாக இருந்தது. அவள் வந்து ஏகப்பட்ட ஒரு 1000 கொஷின்ஸ் கேட்டாள். இது எதுக்கு போடுறாங்க, இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாள். இதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கும் பசிக்கும் இல்லையா, இன்றைக்கி சண்டே வேறங்க. ஆக்சுவலாக சண்டே கோயிலுக்கு போனால் கூட அதுக்கு முன்னாடி சாப்பிடல, சாரி நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்கான் கிச்சன் வந்தாச்சு. இந்த ஊரில் ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லேயுமே இப்போ வந்துருச்சு, எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இவங்களோட கண்ட்ரி ஃபுட் கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்மளோட தந்தூரி அந்த ஸ்டைல்லையே தான் இருக்கும். பட் இங்கே ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு இன்றைக்கி, அதனால் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து 2 டிஃப்ரெண்ட் ஏரியா வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சீட்டிங் ஏரியா மாதிரி டேபிள் சேர் இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்கான்லலாம் தரையில் உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது. நம்பவே மாட்டேங்க, ரொம்ப சிரமப்பட்டு தான் நல்லா உட்காந்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இங்கே தான் போவோன்னு பிளான் பண்ணி வராததுனால ஜீன்ஸ்லாம் போட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் உட்காரது கஷ்டமாக இருந்தது. பட் உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு வந்து இவங்களோட ஃபுட்டும் சரி, இந்த ஆஃப்கான் கிச்சனோட ஃபுட்டும் சரி, மெடிட்டேரியன் ஃபுட்டு இருக்கும் இல்லையா, இது ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் சிமிலர் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதே மாதிரி ஒரு ஹம்மர்ஸ் இருந்தது, ஒரு ரைஸ் வச்சுருந்தாங்க, கிட்டத்தட்ட புலாவ் மாதிரி, இல்லைனா மந்தி பிரியாணி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன நான்வெஜ் கேட்குறோமோ அதை வச்சுருந்தாங்க. அந்த நான்வெஜ்ஜும் பார்த்திங்கன்னா நம்ம தந்தூரிலாம் போடுவோம்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சிக்கன்னால் லேம்பும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லேம் வந்து கறி மாதிரி வந்தது. நம்ம ஊரில் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்தது. மேபி நிறைய பேருக்கு குக் பண்ணுறதுனால சால்ட் கம்மியாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து அப்படியே டேஸ்ட் வந்து நம்ம ஊர் மசாலா மாதிரி தான் இருந்தது. அந்த ரைஸ் மட்டும் தான் வேரியாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து பிரியாணினா அதுலேயே நிறையா மசாலா ஆட் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து ஃப்ளேவர்ட் ரைஸ் வித் கொஞ்சம் ரேசின்ஸ்லாம் போட்டு திராட்சைலாம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்தது. பட் கம்ப்ளீட்லி அப்படியே நம்ம இந்தியன் டேஸ்ட்டு, ஒரு நார்த் இந்தியாவில் போயிட்டு நம்ம வந்து ஒரு அதாவது ரோகன் கோஷா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த டிஷ் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. அண்ட் இவங்களோட வந்து வெஜ்ஜில் வந்து அவங்க மெயினாக வந்து அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது. பொட்டேட்டோ இருந்தது எல்லா பிளேட்லேயும். அந்த பொட்டேட்டோக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எக் பிளான்ட் வைக்கவான்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. பட் நாங்கள் வந்து பொட்டேட்டோ தான் ட்ரை பண்ணோம், பிகாஸ் பசங்க யாரும் எக் பிளான்ட் சாப்பிட மாட்டாங்கன்னு. இது கிட்டத்தட்ட கலண்டு வர ரேஞ்சுக்கு இருந்ததுங்க. அது எப்படி தான் இப்படி குக் பண்ணுறாங்கன்னு தெரில. வீட்டிலலாம் குக் பண்ணோம் அப்படின்னா ஒன்று கலண்டு ஓடிடும் குழம்போட குழம்பா. பட் ஆனால் செம சாஃப்டாக இருந்தது. ஃபோர்க்லேயே இதை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. பார்த்திங்களா, நான் எடுத்தோடனே வந்து அப்படியே கலண்டு விழுந்துருச்சு. பட் நான் இப்படி தூக்கி குளுக்கிறச்ச விழலை. பட் ஆனால் அவ்வளோ சாஃப்டாக குக்காக இருந்தது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. தியா டான்ஸ் முடிஞ்சோடனே கார்லேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க மேடம். பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த இப்போ உள்ள பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து அப்பா என்ன சொல்கிறாங்களோ அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு மண்டையாட்டு போயிடுவோம். அதுக்கு மேலே இல்லைனா கூட ஒரு 2 தடவை அடம் பிடிப்பான், அப்புறம் விட்டுருவோம். ஆனால் இப்போ உள்ள பசங்களாம் அப்படி கிடையாதுங்க. அவள் ரொம்ப ஆடும். அவள் கிளம்பும்போதே வீட்டிலேருந்து கிளம்பும்போதே நம்ம எங்கெங்கே போகிறோன்னு எனக்கு பிளான் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா. ஸோ கோவிலில் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டு மேடம் வந்து வந்துட்டாங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, ஆக்சுவலாக வந்து இந்தியாவை இது பண்ணிட்டு நீங்கள் அங்கே போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து இந்தியன் கல்ச்சர் மேலே பற்று இல்லை, அப்படி இப்படிலாம் கமெண்ட் போகிறீங்க. ஆக்சுவலி அப்படி கிடையவே கிடையாது. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் யாரெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க குடும்பத்தோட அவங்க குழந்தைங்களை வளர்க்குறாங்களோ கண்டிப்பாக நம்மளோட கல்ச்சரை வந்து சொல்லி தான் வளர்க்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இங்கே உள்ள அத்தனை குழந்தைங்களும் தமிழ் ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், நம்மளோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஏதாவது கற்றுக்கிறதா இருக்கட்டும், அந்த லாங்குவேஜ் அவங்க என்னென்ன தாய்மொழியோ அதை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக கிளாஸ் போட்டு பண்ணித்தராங்க. இன்ஃபேக்ட் கம்பேர் பண்ணணுன்னா இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில் இருந்துட்டு பண்ணாதது கூட வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னுமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஐயோ நம்ம பசங்களுக்கு வந்து நம்மளோட ட்ரெடிஷன் வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, யாரும் நம்ம ஊரை வெறுத்துலாம் வெளிநாட்டுக்கு வரதில்லைங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் வருது. ஸோ யாருக்கும் வந்து ஹேட்ரட்ஸோ இல்லாட்டினா வந்து நம்ம லாங்குவேஜ் பிடிக்காமையோ அந்த மாதிரிலாம் வர்றது கிடையாது.
இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ட்ரியில் இருக்கும்போது நம்ம நாட்டோட அருமை வந்து தெரியறதே கிடையாது. நம்ம அதை விட்டுட்டு வெளியில் வரும்போது தான் நம்மளோட கண்ட்ரியோட வந்து அருமையே வந்து புரியும். அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் நம்ம குழந்தைங்க பிகாஸ் நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே உள்ள கல்ச்சர், நம்ம வளர்ந்த கல்ச்சர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஆப்வியஸாக கொஞ்சம் என்ன தோணுன்னா, நம்மளோட கல்ச்சர் சொல்லி வளர்க்குறது தான் கொஞ்சம் பெட்டர்னு தோணும். நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம பசங்களுக்கு தெரியறது தான் பெட்டர்னு தோணும். அது ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து குழந்தைங்கள வந்து இங்கே வந்து தமிழ் ஸ்கூலில் போடுறதா இருக்கட்டும், டான்ஸ் கிளாஸில் போடுறதா இருக்கட்டும், அல்லது வந்து கம்யூனிட்டி ரிலேட்டட் ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விடுறதா இருக்கட்டும், நம்ம கம்யூனிட்டி மக்களோட பழக விடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசனாக வந்து நான் அதை தான் பார்க்குறேன். பிகாஸ் இங்கே வந்து ஸ்கூல்லையும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருப்பாங்க. கம்யூனிட்டி நம்ம எங்கே வாழ்கிறோமோ, எங்கே தங்கி இருக்கோமோ அங்கே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் ஆப்வியஸாக வேறு கம்யூனிட்டியில் இருப்பாங்க. இது போக நம்மளோட கம்யூனிட்டி, அதாவது தமிழ் கம்யூனிட்டி மக்களும் இருப்பாங்க. ஸோ மெயினாக தமிழ் கம்யூனிட்டி மக்களோட பழக விடுறதுக்கு காரணமே கொஞ்சம் நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் என்ன, நம்மளோட மக்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்னோட சண்டே இப்படி தான் போச்சு சூப்பராக. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ வீட்டுக்கு போய் கடகடன்னு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணணும். அண்ட் see you everyone on next வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.